பத்மபூஷன் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது 5வது நினைவு தினத்தை ஒட்டி டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது நினைவாளர்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்ற அந்த பெயர் கேட்ட உடனே நம்ம மனசில் எல்லாருமே விதவிதமான நினைவாலைகள் இருக்கலாம். அவரோட குரல் சம்மந்தப்பட்டது, அந்த பாடலோட பிக்சரைசேஷன், அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அவரோட குரல் வளவல் அங்கே தான் நம்ம கவனம் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது பாடல்கள் கேட்கும் போது உங்களுக்கு மனசில் என்ன மாதிரி நினைவாலைகள்? அண்ட் அஃப்கோர்ஸ் சாரோட நிறைய தனிப்பட்ட வீடியோக்கள், அவரோட குணநலன்கள், அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள், மேடை நாகரிகம், இதெல்லாம் ஹியூமனிட்டி, மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும், டவுன் டு எர்த்தாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது நினைவாலைகள் இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் நாட் ஓன்லி சாங்ஸ். எஸ்பிபி அப்படின்ற அந்த பெயர் கேட்கும் போது ஒவ்வொருத்தரோட மனசுல ஒவ்வொரு விதமான நினைவலைகள் இருக்கும் இல்லையா? அந்த நினைவலைகள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய எண்ணற்ற பாடகர்கள் நம்ம இந்திய திரையிசையில் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஜெண்டரி சிங்கர்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். சார் நம்மளை விட்டு போய் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன சொல்லலாம், நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. பட் அவரோட பாடல்கள் மாறலை. அவர் நம்ம கூட இல்லைன்னாலும் அவரோட குரல் நம்ம கூட என்றைக்குமே இருந்துட்டு இருக்கோம். நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள், திரை இசை பாடல்கள், வெற்றி பாடல்கள், அது மாதிரி நிறைய தலைப்புகளில் அவரோட பாடல்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். திரும்பவும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பாடல்கள் கேட்கும்போது நமக்கு மனசில் ஏற்படக்கூடிய நினைவலைகள், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த நினைவலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவரோட சிங்கிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா அவரோட இனிஷியல் ஸ்டேஜில், தட் மீன்ஸ் 60s அவரோட வாய்ஸோட கல்ச்சர் ஒரு ஸ்டைல் இருக்கும். இயற்கையாகவே அப்போது இளமையான ஒரு வயது அப்படின்றதுனால அந்த குரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லலாம், கனமான குரலாக இல்லாமல் மென்மையான குரலாக, அதோட பேட்டர்ன் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் 70s, லேட்டர் 70s, 80ஸோட ஆரம்பம் அண்ட் 80ஸோட இடையில, 80s முடிகிற டைமில், அதுக்கப்புறம் 90s சாரோட என்ன சொல்லலாம் பீக், நிற்க நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் முதலேருந்தே அவர் பயங்கர பிஸியான சிங்கர் தான். பட் 90s அப்படின்ற அந்த ஒரு 10 years பார்த்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் சாங்ஸ். அவரோட இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு பெருமளவு பாடல்கள் சேர்த்து கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் 90s தான். நான் நாட் ஓன்லி தமிழ், எல்லா இந்திய லாங்குவேஜும் சேர்த்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு பிஸியாக பாடல்கள் பாடி, நாட் ஓன்லி சினி சாங்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவோஷனல் சாங்ஸ், நாட் ஓன்லி ஹிந்து சாங், நாட் ஓன்லி கிறிஸ்டியன் சாங்ஸ், எல்லா விதமான பாடல்களும் பாடி, பேட்ரியாட்டிக் சாங்ஸ் ஆல்சோ நிறைய பாடல்கள் 90ஸில் அவரோட ப்ரைவேட் ஆல்பம்ஸ் எல்லாமே நிறைய வந்தது. அண்ட் 2000ஸில் பார்த்தீங்கன்னா சாரோட என்ன சொல்லலாம் பீக் அவார்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பித்த டைமில் அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அந்த அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அழகாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணார். ஸ்டேஜ் ஷோ நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து அவர் ஸ்டேஜ் ஷோ நிறைய பண்ணிட்டு இருந்தார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மற்றபடி லேட் 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி காலம் வரை எக்கச்சக்கமான ஸ்டேஜ் ஷோ ஆல் அரவுண்ட் என்ன சொல்கிறது, ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு நிறைய நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், மிகப்பெரிய லெஜெண்டரி ஆர்கெஸ்ட்ராஸ், எக்ஸாம்பிள் லக்ஷ்மண் ஸ்ருதி, அதுக்கப்புறம் அன்கிங் ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலஸ்ருதி, நிறைய நிறைய நிறைய
கோபால் சப்தஸ்வரங்கள், இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் மறந்து சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய லெஜெண்டரி ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்குது. சாரோட எஸ்பெஷலி ஸ்ருதிலயா சார் ரெகுலராக பாடிட்டு இருந்த ஒரு டைம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மியூசிஷியன்ஸ் கூட மட்டுமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் வந்து எல்லா மியூசிஷியன்ஸும் இருப்பாங்க. அந்த ட்ராக் சிஸ்டம்லாம் வராத டைம் சிங்கிள்ஸ் ஒன்றா நின்று பாடுறது, ஈவன் ஒரே மைக்கில், அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு 2000க்கு மேலே டெக்னாலஜிஸ் வளரும் போது தனியாக போய் ரெக்கார்டிங்கில் இண்டிவிஜுவலாக பாடுறது, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 2000லேருந்து நினைக்கிறேன் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது அவர் நிஜமாக எனக்கு தெரிஞ்சு ஆஸ் எ மியூசிஷியன் நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார். ஏன்னா கண்டதற்கு வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா ஆடியன்ஸ் எதிர்க்க ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஈவன் சில சின்ன ஹம்மிங் கூட வந்து இம்மீடியட் ரியாக்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரும்போது இதெல்லாம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எஸ்பிபி சார் அப்படின்றது என்னோட தாழ்மையான ஒரு தனிப்பட்ட கருத்து. இதை தாண்டி டிவிஸில் வந்து ப்ரைவேட் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரியாலிட்டி ஷோஸில் சார் கலந்துக்கிட்டு அவரோட அனுபவங்களை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ பொலைட்டாக அவ்வளோ ஹம்பிளாக அதுதாங்க நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. என்னோட மனசில் அவரை நினைக்கும் போது அந்த நினைவலைகள் அப்படின்ற அந்த டைட்டிலுக்காக சொல்கிறேன். பாடல்களை தாண்டி அஃப்கோர்ஸ் பாடல்கள்னு மாற்ற கருத்தே இல்லை. அவரோட பாடல்கள் பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஞானம் பத்தாது. ஸோ பாடல்களை தாண்டி ஒரு ரியாலிட்டி ஷோஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி சிங்கர் போனால் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், மற்றவங்க கிட்டே எப்படி ஹியூமனிட்டியோடு நடந்துக்கணும், அண்ட் முக்கியமான விஷயம் பாடல்கள் உருவாகும் போது நடந்த நிகழ்ச்சிகள், சுவாரஸ்யமான விஷயங்கள், ரெக்கார்டிங் டைமில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் சார் சொல்லும் போது, மியூசிஷியன்ஸ் பற்றி சொல்லும் போது, கம்போசர்ஸ் பற்றி நிறைய சொல்லுவார், கூட பாடின சிங்கர்ஸ் பற்றி சொல்லுவார். அதில் வந்து சீனியர் ஜூனியர்ன்றதே சார் என்னைக்கும் பார்த்ததே இல்லை. எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அதே மாதிரி அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து ஸ்டேஜ்லேயும் சரி, ரெக்கார்டிங்லேயும் சரி, ஷூட்டிங்லேயும் சரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். அதாவது கொஞ்சம் வளர்ந்த சிங்கர்ஸ், கொஞ்சம் சீனியர் சிங்கர்ஸ்னால் கொஞ்சம் இறுக்கமாக கொஞ்சம் ஒதுங்கி அப்படிலாம் இல்லாமல் நேற்று பாட வந்த சிங்கர் மாதிரி அவ்வளோ ஜாலியாக எல்லாருமே. அதே சமயத்தில் போர் அடிக்காமல் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய கலை. ஏதோ ஜாலியாக பேசுகிறாங்கன்றது இல்லாமல் அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட பாடல்களை பற்றி அவர் போன ஸ்டேஜ் ஷோஸ்லேயும் சரி, ரியாலிட்டி ஷோஸ்லையும் சரி, ஒவ்வொரு பாடலை பற்றியும் அது உருவான விதங்கள் பற்றியும் ராஜா சார் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்றதை பற்றியும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அது நிறைய யூடியூப்பில் வந்து கொட்டி கிடக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து நிறைய நூற்றுக்கணக்கான படங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் மியூசிக் கம்போஸராக இருந்திருக்காங்க, ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி என்ன சொல்லலாம், நிறைய பன்முகத்திறமை வாய்ந்த ஒரு கலைஞர். ஸோ இப்போது ரசிகர்களாகி உங்களுக்கு வந்து நினைவலைகள் அப்படின்ற ஒரு டைட்டிலில் நான் ஒரு சின்ன என்ன சொல்லலாம், உங்கள் நினைவலைகளை அப்படி தூண்டி விடலாம். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, யார் சிறப்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியை பற்றி இல்லை, எஸ்பிபி சாரை பற்றி உங்களோட நினைவலைகள். நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் மனசில் எஸ்பிபி சாரை பற்றி இல்லை, எஸ்பிபி சாரை பற்றி எனக்கு பெருசாக தெரியல, பட் அவரோட பாடல்களை பற்றி பேசுவேன்னா தாராளமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல்கள், ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன சொல்லலாம், எப்பயாவது சாத சில பேர் நேரில் ஸ்டேஜ் ஷோ பார்த்துருக்கலாம், பழகி இருக்கலாம், எப்படி உங்ககிட்ட இருந்தாங்க. ஏன்னா தெரிஞ்ச தகவல்கள் ரொம்ப குறைவு, தெரியாத தகவல்கள் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த நினைவலைகள், நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு புது விஷயம் எனக்கு கிடைக்குமா, எனக்கு தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தேர்தல் தான். அண்ட் இப்போது ஒரு சின்ன ட்ரிபியூட் எஸ்பிபி சாருக்கு. அவரோட 60s, 70s, 80s, 90s and 2000 ஸ்டில்
லாஸ்ட் breath வரைக்கும் அவர் பாடிட்டு இருந்தார். ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு போகும்போது தான் அவருக்கு அந்த சிம்டம் இருந்தது. அதில் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அவரோட கோடான கோடி ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ்பிபி சார் பொறுத்த வரைக்கும் அந்த சோகமாக இருக்கிறது அதை பற்றிலாம் அவருக்கு பெருசாக உடன்பாடுகள் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் நினைவு தினம் அப்படின்றதுனால ரொம்ப சோகமாக இருக்க வேண்டாம். அவர் வந்து ஒரு அவதார புருஷன் மாதிரி வந்து அவரோட செயற்கரிய செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு தேவதூதர் மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஸோ அவர் நமக்காக கொடுத்த பாடல்களை கேட்டு அவர் நமக்காக விட்டுட்டு போன அந்த அற்புதமான குணங்கள், அவரோட குணநலன்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவரோட நினைவை நம்ம போட்டுறோம். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ இப்போது எனக்கு எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லும்போது மனசில் வரக்கூடிய சில பாடல்கள் ஒரு ஃபியூ லைன்ஸ் நான் பாடுறேன். இயற்கையிலும் இளைய கண்ணே ஏங்குகிறார் துணையை எண்ணி. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் பிடி பாடல் ஆட. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. 60s வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது எனக்கு மனசு நெருக்கமான பாடல்கள் பாடினேன். 70s வந்து பார்த்திங்கன்னா இளமையினும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு ஒரு பொழுது ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம். கம்பம் ஏமாந்தா இளம் கல்வியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பம் ஏமாந்தா. 80s கேட்க வேண்டியதில்லை, நிறைய பாடல்கள் இருக்கு. சில பாடல்கள் உங்களுக்காக. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் எஸ்பிபி சார் சம்மந்தப்பட்ட நினைவலைகள் நீங்கள் பகிர்ந்துக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். ஒரு இசை ரசிகனா இசை சார்ந்த திரை இசை ரசிகனா ஒரு டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட ரசிகர்களாக நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரிபியூட் இதுதான். சாரோட பேர் சொன்னோன்னா உங்கள் மனசில் என்ன நினைவலைகள் வருதுன்றதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உலகம் இருக்கிற வரைக்கும், இசை ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அமரர் டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது பெயர் பொன் ஏடுகளில் பதிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பொன்னேடு வேறு எங்கேயோ இல்லை, நம்ம மனசு தான். என்றைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார், அவர் குரல் நம்ம கூட இருக்கும். நன்றி, வணக்கம்.